ஜெம்சியின் குடும்ப உறவுகளை முந்தைய பதிவிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து கொண்டிருந்த குடும்ப உறவுகளுக்காக இந்த பதிவு. சரி, கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நண்பா. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல நண்பா. இப்போ நம்ம நேயர்கள் நேரலையில் உங்கள்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸு கேட்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கு டிசைன் பண்ணி தர முடியுமா? எப்படி எப்படி பண்ண முடியும் சொல்லு, அதையை பற்றி. டிசைனிங் வந்துட்டு அவங்க மேட்ரு மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. அது ஒரு கண்டென்ட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நம்ம பண்ணி அனுப்பிச்சு வாட்ஸ்அப்லேயே ப்ரூஃப் பார்த்து எல்லாம் இது பண்ணிக்கலாம். டிசைனிங் மட்டும் தனியாகவும் பண்ணி கொடுப்பீங்க? அப்படி டிசைனிங் மட்டும் தனியாக பண்ண மாட்டோம். டிசைனிங் மட்டும் தனியாக பண்ணால் காஸ்ட் வைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம நேயர்கள் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பப்ளிக்கும் இருக்கிறாங்க. ஸோ ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்க அங்கே டிசைனிங்க்கான தாட்டு, அதாவது வழி இல்லாமல் இருக்கும். டிசைனிங் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கிட்டாங்கன்னா அப்படி பண்ணி தருவீங்களா? நீங்கள் டைம் கேட்பீங்க. ஓகே. இது மெட்டீரியலாக வாங்குறப்போ விசிட்டிங் கார்டு இது எல்லாமே முதல்ல நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லுங்கள் அதை பற்றி. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டுன்னா ப்ரோச்சர்ஸு, விசிட்டிங் கார்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு கடையில் கூட நேம் போர்டு, சைன் போர்டு. ஒரே நிமிஷம், ரீல்ஸுக்குள்ளே நம்ம முதல்ல நான் சொல்லிடுறேன். 15 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு ஃப்ளக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். என் நண்பரையும் தாண்டி இவருடைய தொழில் 15 வருடமாக எனக்கு தெரியும். கீழே ஃபோன் நம்பர் இணைச்சிட்றேன், வேணுங்க கூப்பிட்டு கேட்டுங்க. ரீல்ஸை தாண்டி அடுத்து போகுது. இனி சொல்லு நண்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிகல் விசிட்டிங் கார்டு, அது போக எல்இடி போர்டு, எல்லாம் லேட்டஸ்ட்டு வர்றது கடைக்கு வர்ற டிசைனிங் இது. இப்போ காலண்டர் மாதிரிலாம் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக காலண்டர் பண்ணி தரோம். காலண்டர் பண்ணி தரீங்க? மந்த்லி கேலண்டர், டெய்லி கேலண்டர், அது இன்விடேஷன் பண்ணுறோம். இன்விடேஷனு. அப்புறம் அதே மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸ்டிக்கர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன சிறு தொழில்களுக்காக செய்கிறாங்க இல்லைங்களா? பேக்கில் எண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் செய்யக்கூடிய நம்ம சகோதரிகள் இந்த மாதிரி ஸ்டிக்கர்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பாட்டில்ஸ் எல்லாம் பண்ணி தர்றீங்களா? பாட்டில்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் நம்பரை கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது பண்ணிடுங்க. இதில் நீயே சொல்லிடுறேன்பா, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடு. என்ன நம்பர்? வாட்ஸ்அப்பு மெயின் நம்பர் வந்து 98652. முதல்லேருந்து தெளிவாக சொல்லு. 98652 370 18. 98652 370 18. ஸோ நான் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி வைக்க மாட்டேன். திரும்பவும் சொல்கிறேன், 15 வருஷத்துக்கு மேலே எனக்கு நான் என்னுடைய சாதாரண குரு எலக்ட்ரானிக்ஸாக வைக்கிற பிறந்து என்னுடைய போர்டுலேருந்து இன்றைக்கி நம்ம ஆஃபீஸுக்கு வச்சுருக்கிற பெரிய போர்டு 2 போர்டு வரைக்கும், இடையில சின்ன சின்ன போர்டுக, ஃப்ளக்ஸுக, பொது சேவை மையத்துலலாம் வந்து ஆஃபருக, சில ஸ்கீமுகள்லாம் கொடுக்கல. அந்த ஈஸ்ரம் கார்டு சம்மந்தமான ஃப்ளக்ஸுக எல்லாமே இங்கே தான் அடிச்சிட்ருக்கேன். இவருடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டைமில் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவா. அப்படி முடியாதுங்கிறத முடியாதுன்னு முதல்ல சொல்லிடுவா. அப்படி வாங்கிட்டு இழுத்தெல்லாம் அடிக்க மாட்டா அப்படி. ஸோ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை இங்கே இருக்கக்கூடியதை வச்சிட்றேன், பார்த்துக்குங்க, ஓகேங்களா? ஸோ கீழே இங்கேயும் நம்பர் இருக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது இதுலேயும் இருக்குது. 2 சைடு நம்ம எடுத்துக்கலாம், ஓகே? ஸோ இடம் வந்து என்னங்கிறது கீழேயே தெளிவாக தெரியுது. அட்ரஸ் இங்கேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகே? அட்ரஸ் போட்டிருக்கீங்க நண்பா அதில்? அட்ரஸ் இதில் இல்லை, ஓகே? ஸோ அட்ரஸ் இல்லை. ஸோ பொள்ளாச்சியில் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டிலேருந்து பக்கம். இது என்ன வீதி நண்பா? அது கரிகால சோழன் வீதி. ஸோ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில், டவுன் பஸ் ஸ்டாண்டு தானே இந்த பஸ் ஸ்டாண்டு பேர் என்ன? புது பஸ் ஸ்டாண்டு. பொள்ளாச்சியில் புது பஸ் ஸ்டாண்டு இறங்கி கரிகால சோழன் வீதின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நேரில் வர விருப்பப்படுறவங்க இந்த பொள்ளாச்சியை தாண்டி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கிற எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள் வேணுன்னா பயன்படுத்திங்க. நான் இங்கே தான் பயன்படுத்துகிறேன். இது ப்ரொமோஷன் இல்லை, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், ப்ரொமோஷன் அல்ல, ஓகே? நன்றி, வணக்கம் மக்களே.